இங்க பாருங்க சம்பந்தி, நான் இப்ப சொல்றேன். என்ன நீங்க நம்புனீங்க. வர்ஷினி எனக்கு மருமகளா வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா அது நடக்கல. நடந்ததை மாத்த முடியாது. இனி நடக்க போறத பாப்போம். வர்ஷினிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. வர்ஷினி நிச்சயமா சந்தோஷமா வாழ்வா. இந்த தப்ப சரி பண்றதுக்கு தயவு செஞ்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு உள்ள போங்க. வர்ஷினிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது என்னோட பொறுப்பு. வேண்டாமா, தயவு செஞ்சு உள்ள போங்க. நீங்களாவது சொல்லுங்களேன். அதான் சுபத்ராவே சொல்றல்லம்மா, உள்ள போங்கம்மா. வர்ஷினிக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் நீங்க இங்கே இருங்க. போங்க. ருக்மணி, அவங்க தான் அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, வா. கல்யாணம் பண்ணி காரியத்தை சாதிச்சிட்டேன்னு நினைக்காத. நீ நல்லாவே இருக்க மாட்ட. உன்னை நல்லா இருக்கவும் விட மாட்டேன். உன் ஜாதகம் போலி ஜாதகம்னு எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். உன் ஜாதகத்தை காட்டி உன் வாழ்க்கையை கெடுக்கல என் பேரு ருக்மணி இல்லடி. வாங்க. உனக்கு அசிங்கமா இல்ல? எல்லாம் ஒரு பொண்ணா? நம்மளோட முதல் ராத்திரி அன்னைக்கே எனக்கு கொல்ல போறியா ராகா? உன் தம்பிக்கு விரிச்ச வலையில நீ வந்து சிக்கிக்கிட்டிய ராகவ். இப்படி ஒரு ஷாக்க நீ எதிர்பார்க்கல. ஏய், நான் சிக்கல, ஒன்னதான் சிக்க வச்சிருக்க. நீ யாருன்னு தான் எனக்கு தெரியுமே. அப்படியா? நீ என்ன சிக்க வச்சியா? ஏய், நீ பண்ண டிராமாவெல்லாம் பார்த்து எங்க அம்மா வேணா ஏமாறலாம். ஆனா உன் நோக்கம் என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியுமே. நீ எதுக்கு என் தம்பிய காதலிக்கிற மாதிரி நடிச்ச? அவனை என்ன சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்ச? இந்த கல்யாணத்தை பண்ண நீ என்னெல்லாம் பண்ண? யாரெல்லாம் கொலை பண்ண? நீ யாரு? உன் திட்டம் என்ன? எல்லாமே எனக்கு தெரியும்டி. பாரு, எங்க அம்மா உன் கழுத்துல தாலியை கட்டுன்னு சொல்லும் போதே நான் முடியாதுன்னு சொல்லிருக்க முடியும். எங்க அம்மா கிட்ட சொல்லி தாலி கட்டாமலும் பண்ணிருக்க முடியும். ஆனா எங்க அம்மாவுக்கு உன்னை பத்தின உண்மை தெரியணும். இல்லனா நீ தியாகி ஆயிடுவல்ல. கடைசி வரைக்கும் எங்க அம்மா உன் வாழ்க்கை போச்சு, ஒரு பொண்ணோட வாழ்க்கை போச்சு. அதுக்கு அவங்க பையன் தான் காரணம்னு கண் கலங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா என் அம்மா ஒன்ன மாதிரி கிடையாது. ஒரு ஈ எறும்புக்கு கூட பாவம் பாக்குறவங்க. பொண்ண மாதிரி கூட பழகிற ஃப்ரெண்டைய கொலை பண்ற கொலைகாரி கிடையாது. நீ யாரு? எதுக்காக இந்த நாடகத்தை போடுற? உன் சுயரூபத்தை உன்னை நல்லவன் நினைச்சிட்டு இருக்கிற என் தம்பிக்கும் எங்க அம்மாவுக்கும் நான் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய. அது உன்னால முடியாது ராகவ். ஏன்னா இப்ப நான் உன் மனைவி. நீ என் கழுத்துல தாலியை கட்டியிருக்க. இங்க பாரு. ஏய், உன் கழுத்துல கட்டினது தாலி கிடையாது. தாலிய பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடி தகுதி இருக்கு? நல்லா கேட்டுக்கோ. எனக்கு மனைவினா அது வர்ஷினி மட்டும்தான். அவதான் என்னோட மனைவி. அவதான் இந்த வீட்டோட மருமக. நீ கிடையாது. உன் கழுத்துல நான் கட்டினது தாலியும் கிடையாது. என் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னா, என் குடும்பத்தை காப்பாத்த நானும் என்ன வேணாலும் பண்ணுவேன். இல்ல விஷால், கண்டிப்பா என் தங்கச்சி வர்ஷினி ராகவ கல்யாணம் பண்ணிக்குவா. அவ இந்த வீட்டுக்கு மருமகளா திரும்ப வருவா. ஸ்ரீஜா மட்டும் யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க மட்டும் இல்ல, அத்தையே அவளை வீட்டை விட்டு வெளியே அமிச்சிருவாங்க. அவ
அவ ஒரு கொலைகாரி விஷால். அதை என் கண்ணால நான் பார்த்தேன். அவ ஃப்ரெண்டு ரம்யாவ காரை ஏத்தி கொன்னுட்டா. சரி, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றேன். உண்மையில உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக நான் ரம்யாவை மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். அவ எங்க உண்மையை சொல்லிடுவாளோன்னு சொல்லி அந்த ஸ்ரீஜா ரம்யாவை என் கண்ணு முன்னாடியே கார் ஏத்தி கொன்னுட்டா. நிறுத்து, போதும். பொய்க்கு மேல பொய் சொல்லி எனக்கு ஏமாத்தாத. இனிமே நான் எதையுமே நம்ப மாட்டேன். கல்யாணம்ங்கிறதுக்கு என்னன்னு தெரியுமா? ரெண்டு பேரும் மனசு சந்தோஷமா இருந்து காலம் பூரா வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்றதுதான். ஆனா இன்னைக்கு நடந்த ரெண்டு கல்யாணமும் அப்படியே நடந்துச்சு. நீயே சொல்லு. எங்க ரெண்டு பேரோட கல்யாணமும் கட்டாயத்தின் பேர்ல நடந்துச்சு. எப்படி ஒரு கல்யாணம் நடக்க கூடாதோ அப்படி நடந்துச்சு. உனக்கு வேணா இந்த கல்யாணம் முடிஞ்சிருச்சு. எல்லாரையும் ஏமாத்தி கல்யாணத்தை முடிச்சிட்டோம், வாழ்ந்துடலாம்னு நினைக்கலாம். முடிஞ்சதை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு பிடிக்காத வாழ்க்கையை ஏத்துக்கிற ஆள் நான் கிடையாது. எங்க அம்மாவுக்காக தான் உன் கழுத்துல இருக்கிற தாலிய நான் அறுக்காம இருக்கேன். ஏன் இப்பவும் கூட அமைதியா இருக்கேன். எப்படி எப்படியோ நடக்க வேண்டிய அந்த கல்யாணத்தை இப்படி ஆக்கிட்டல்ல. அந்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் நாங்க யாருமே வெளியில வரல. நீ என்னடான்னா என் ரூம்குள்ள போக சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உள்ள வந்திருக்கல்ல. இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகணும்னு நினைச்ச, மருமகள் ஆயிட்ட. ஆனா ஒரு காலமும் உன்னால என் மனைவியா இருக்க முடியாது. புரியுதா? இங்க பாரு, உன்னை நான் என் மனைவியா ஏத்துக்கவும் மாட்டேன்.